அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் வேற யாரும் இல்ல, அன்னை பார்வதியினுடைய மறு உருவம் தான். அப்படி மீனாட்சி சுந்தரேஸ்வர கோலத்தில் வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டு மதுரைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்ற கோலத்தில் வந்தார் மதுரை மீனாட்சி அம்மன். மதுரை மீனாட்சி அம்மன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் மதுரையின் சிறப்புகளையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதனால வீடியோவில் எந்த இடத்திலும் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் இருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து உலகமே வியந்து பார்க்கும் ஒன்றாக இருக்குது. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ஊர்களில் இருந்து பல்வேறு ஊர்களில் இருந்து வந்து செல்கின்றனர். தமிழ்நாட்டின் முத்திரையாக விளங்கும் இந்த கோயில் சிறப்புகளை கொண்டதாக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில மொத்தம் 65,000 சதுர அடி பரப்பளவு அமைந்துள்ளது. ஆகம விதிகளின் கடுமையாக கடைபிடித்து கட்டப்பட்டது தான் இந்த கோயில். இந்த கோயிலின் முக்கிய வரலாறு, அன்னை பார்வதியின் மறு உருவமான மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோலத்தில் வந்த சிவனை திருமணம் செய்து கொண்டு மதுரைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வர் என்ற கோலத்துல வந்தாரு. தெய்வ மகளான மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரான சிவனுக்கும் மதுரையின் கட்டப்பட்ட கோயில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். அம்மன் கோயிலுடைய சிலையின் சிறப்பு என்ன சொல்லலாம், மரகத கல்லால் வடிவமைக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் எந்த தூரத்திலிருந்து பார்த்தாலும் அம்மன் ஜொலிப்பது போன்று காட்சியளிப்பார். கோயிலின் உள்ளே அமைந்திருக்கும் 51 சக்தி பீடங்களும் பக்தர்களால் போற்றி வணங்கப்படுது. கோயிலின் வளாகத்தின் வலதுபுறத்துல இருக்கும் நடராஜ சிலையை பார்க்கும் போதே மனம் பரவசம் அடையும். நடராஜ சிலை மற்ற கோயில்களில் இருப்பதை போன்று இல்லாமல் இடது காலுக்கு பாதில் வலது கால் தூக்கி நடனமாடுவது போல் இங்கு காட்சியளிக்கிறாரு. ராஜசேகர பாண்டியன் வைத்த வேண்டுகோளுக்கிணங்க தன் இடது காலை ஊன்றி வலது கால் தூக்கி ஆடி அருள் வழங்கிய இடமாகவும் கூறப்படுகிறது. கோயில் உள்ள கோபுரங்கள் வந்து சங்க காலத்தை கட்டப்பட்டதான். சுமார் 2300 முதல் 3600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோயில கோபுரங்கள். சுவாமி கோபுரம் தொடங்கி கிழக்கு ராஜகோபுரம், தேரடி மண்டபம், ஆறுகால் மண்டபம், அம்மன் சன்னதி கோபுரம், மேற்கு ராஜகோபுரம், வீர வசந்தராயர் மண்டபம், மீனாட்சி நாயக்கர் மண்டபம் என மொத்த 12 கோபுரங்கள் இங்கு உள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இது தெற்கு கோபுரம் மிகவும் உயரமாகவும் 170 அடி உயரம் கொண்டதாகவும் இருக்குது. 9 நிலைகளையும் கொண்டது. மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் உள்ளே 1000 மண்டபம் அமைந்துள்ளது. இது அருங்காட்சியகமாகவும் உள்ளது. மொத்தம் 985 தூண்கள் உள்ளன. அக்கால கட்டிடக்கலையில மொத்த அழகையும் இது விளக்குவதாக இருக்கிறது. இந்த தூண்களை ஒரு கோணத்தில் நின்று பார்த்தா அவை ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல தோணும். மண்டபத்தின் இன்னிசை ஒலி எழுப்பவும் 22 தூண்கள் அமைந்தது. சிற்பங்களும் ஓவியங்களும் பரதக்கலை முத்திரைகளும் இசை தூண்கள் தியான சித்திரைகள் ஆகியவை இங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மீனாட்சியிடம் என்ன குறை பிரச்சனை என்று முறையிட்டாலும் அது உடனடியாக தீர்ந்து விடுமா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அன்னையை தரிசிப்பவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. அப்படி எந்த நேரத்தில் அம்மனை வழிபடுவதை பார்க்கலாமா. கோவிலில் தெய்வ சிலைகள் பல வண்ணங்களில் நிறமாறுவதை பார்த்துருப்போம். அதே போல் சில தெய்வங்களை சில குறிப்பிட்ட அலங்காரங்களும் நேரங்களில் தரிசனம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் மாற்றமும் வளர்ச்சி ஆகியவையும் ஏற்படும். பழனி முருகன் கோயிலில் முருகப்பெருமான காலையில் ஆண்டி கோலத்தில் பார்த்தா மாலையில் ராஜ அலங்காரத்துடன் காட்சி தருவார். அதே போல் சொட்டணிக்கரையில் பகவதி அம்மன், பார்வதி தேவி, லட்சுமி மற்றும் சரஸ்வதி என 3 விதமாய் காட்சியளிப்பார். அப்படி தெய்வங்கள் பல விதமான ரூபங்களில் காட்சி தரும் கோவில்களில் ஒன்றுதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும். சிவன் கோவிலாக இருந்த போதிலும் இங்கு அன்னை மீனாட்சிக்கு பிரதான பூஜை நடைபெறுகிறது. மீனாட்சி காத்திருக்க பாதுகைகள் வந்த பிறகு விசேஷ மூக்குத்தி தீபாராதனை நடக்கும். அன்னையின் உடையும் மலர்களும் அனைத்து வெண்ணிறமாக காட்சி தருவதால் அன்னை மீனாட்சியை மாணிக்க முக்குத்தி தரிசனத்தை தெளிவாக காண முடியும். பள்ளியறையின் பூஜையின் போது மொத்தம் 3 தீபங்கள் காட்டப்படுது. அதில் கடைசி தீபம் அன்னையின் முகத்திற்கு மிக அருகிலும் காட்டப்படும். அந்த சமயத்தின் பவளவாயின் புன்னகையுடன் முகத்தின் நாணத்துடன் காட்சி தருவாள் அன்னை மீனாட்சி. இரண்டாவதாக காட்டப்படும் தீபாராதனையில் அன்னை சன்னதியின் திரையிடப்பட்டு அன்னையின் மூக்குத்தி பின்புறமாக நகர்த்தி வைக்கப்படும். அதாவது அன்னை மீனாட்சி அணிந்திருக்கும் மூக்குத்தி ஒரு சிறிய தங்க சங்கிலியுடன் இணைக்கப்பட்டு இருக்கும். இந்த சங்கியின் மற்றொரு முனைய அன்னையின் பின்புறம் இணைக்கப்பட்டிருக்கும். அதை நகர்த்தியது மூக்குத்தி பின்புறமாக மாறிவிடும். ஸ்தானத்தில் இருக்கும் அம்மனினுடைய மூக்குத்தி நகர்த்த பின்னாடியே அன்னையின் சார்பாக அன்றைய கட்டளைக்கான பாட்டார் பள்ளியறைக்கு பூஜைக்கு ஈசனை வரவேற்க செய்வார். அதாவது மூலஸ்தானத்தில் இருக்கும் அன்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரின் சன்னதிக்கு சென்று பாத பூஜை செய்து பள்ளியறைக்கு பூஜைக்கு அழைத்து வருவதாக ஐதீகம். பள்ளியறை பூஜை என்பது சிவசக்தி ஐக்கியமாக அடையாளமாக நடத்தப்படுவது. இந்த தரிசனம் காண்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பள்ளியறை பூஜைக்கு பிறகு அன்னைய சன்னதி நடை சாத்தப்படும். பள்ளியறையின் பூஜையை
பால் மற்றும் பழம், பாடல்கள், வாத்திய இசை என அனைத்து சடங்குகளும் முடிந்த பிறகு இரவு கோவில் நடை சாத்தப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியறையில பூஜையின் கலந்து கொண்ட அங்கு தரும் அபிஷேக பாலினை அருந்தினாலோ, பள்ளியறைய பூஜைக்கு பால் பழம் வாங்கி கொடுத்தாலோ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்திருக்கும் கணவன் மனைவியும் ஒன்று சேர்வார்கள். தொடர்ந்து பிரச்சனையும், வியாபாரத்தில் நஷ்டமும், வேலையில் பிரச்சனையும் உள்ளவர்களும் மாலை நேரத்தில் அன்னை மீனாட்சியை வைர கிரீட அலங்காரத்தின் காட்சி தரும் கோலத்தை பார்த்தா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அன்னை மீனாட்சிக்கு அபிஷேகமும் பூஜைகளும் நடந்து முடிந்த பிறகே சுந்தரேஸ்வருக்கு பூஜைகள் நடத்தப்படுது. பக்தர்களுக்கு முதலில் மீனாட்சி அன்னையை வழிபட்ட பிறகே சுவாமி சன்னதிக்கு சென்று சுந்தரேஸ்வரை தரிசிப்பார்கள். மீனாட்சி அம்மன் கோயிலில் நடக்கும் உற்சவங்களை அனைவரும் வாழ்நாள் ஒரு முறையாவது கட்டாயம் பார்க்க வேணும். பள்ளியறை பூஜையும் காண்பிக்க வேணும். இது மற்ற சிவன் கோயிலில் நடப்பது போல் இல்லாமல் சாதாரணமாக நடக்காது. பூல கூடாரம் போன்று அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கள வெண்பட்டு உடுத்தி வெண் தாமரையால் அன்னையின் பாதங்கள் அலங்கரிக்கப்பட்டு தாயார் தனது சன்னதியில இருந்து புறப்படுவார். சுவாமி சன்னதிக்கு அன்னை சென்றதும் பள்ளியறை பூஜைக்காக சுந்தரேஸ்வரின் வெள்ளி பாதுகைகள் சுவாமி சன்னதியில் இருந்து பள்ளியறை வரும். அம்மன் கோயிலில் தினமும் 8 விதமான அலங்காரங்களின் காட்சியளிக்கிறார். அதாவது 8 விதமான பாவங்களை பாவிக்கப்பட்டு சக்திகளாக அன்னை ஆராதனை நடைபெறுகிறது. நடை திறப்பின் போது பாலாம்பிகையாகவும், அதிகாலையில புவனேஸ்வரியாகவும், காலையில கௌமாரியாகவும், மதியம் சியாமலாகவும், சாயரசேஷி மதாங்கியாகவும், அத்த ஜாம நேரத்துல பஞ்சதசனியும், பள்ளியறை செல்கையில சேடசியாகவும், திருவனந்தபுரம் பள்ளியறையில மகாஜ் ஹோடசியாகவும் காட்சியளிக்கிறார் அன்னை மீனாட்சி. தினமும் 5 கால பூஜைகள் நடைபெறுது. காலையில சிறுமி போன்றும், உச்ச வேளையில மடிசாட் புடவை அணிந்து, மாலையிலையும் தங்க கவசமும் வைர கிரீடத்துடன் காட்சியளிக்கிறார். இரவு நேரத்துல அர்த்த ஜாமத்திலையும் வெண்பட்டு புடவை அணிந்து அன்னை காட்சியளிப்பாள். செய்தவர்கள் மட்டுமே அன்னையை இந்த 8 அலங்காரத்தின் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். மீனாட்சி பிறந்ததால் மதுரையில் உள்ள மக்கள் மீனாட்சியை தரிசனம் செய்த பிறகு சிவபெருமானை தரிசிக்கின்றனர். மதுரை மாநகருக்கு பெருமை சேர்க்கும் வகையில மீனாட்சி அம்மன் கோயில் திகழ்ந்து வருகிறது. நகரினுடைய மைய பகுதியில மிக பிரம்மாண்டமான கோபுரங்களுடன் கம்பீரமான காட்சி அளிக்கும் மீனாட்சி அம்மன் உலகின் பிரசித்தி பெற்றது. ஆண்டு வந்த மலையத்து ஸ்வ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சன மலையும் மகப்பேறு வேண்டி இறைவனை வழிபாடு செய்து வந்தன. பல்வேறு யாகங்களும் செய்தன. பிறகு பிரம்ம உபதேசத்தின் பேர்ல புத்திரகாமேட்டி யாகம் மேற்கொண்டன. அப்போது அவர்களுக்கு அருளும் பொருட்டு இவ்வுலகையே ஈன்ற அன்னையான உமாதேவியார் அந்த யாக குண்டத்தின் 3 தனங்களை உடைய பெண் குழந்தையாக தோன்றினார். குழந்தை உருகண்டு போயரனதான் பெற்ற அரசனும் அரிசியும் அக்குழந்தையின் உருவிலே இருக்கு மற்றம் கண்டு மனம் வருந்தின. அப்போது சிவபெருமானை அசிரியராக மன்னா மனம் வருந்தாதே, இக்குழந்தை தடதனை என்று பெயரிட்டு கல்வி கேள்விகளின் சிறப்பு பெறுமாறு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடு. தனக்கேற்ற கணவனை இக்குழந்தை காணும்போது மிகுதியாக உள்ள ஒரு தானம் மறைந்துவிடும் என கூறினார். அரசனும் மன அமைதி பெற்றான். நாளோறும் மேனியும் பொழுதோறும் வண்ணமுமாக வளர்ந்து கல்வி கேள்விகளின் சிறந்து வீரமிக்கவளாக வளர்ந்தார். பாண்டிய நாட்டில அரசியானால் செங்கோல் வலுவாமல் சிறந்த முறையின் ஆட்சி செய்து வந்தார். பாண்டிய நாடு பெருவளம் பெற்று பொன்னாடாக பொலிவு பெற்றது. தடாதகை தன் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த எண்ணி பல குறுநில மன்னர்களின் மீது படையெடுக்க சென்று வென்றார். பிறகு பெரும்படையுடன் சென்று கைலை பதியை அடைந்து போர் முரசு கொட்டினார். அவளை எதிர்த்த பூத படைகளும் நந்தி தேவரின் படைகளும் தோல்வியை தழுவின. இதனை அறிந்த இறைவன் போர்க்கோலத்துடன் அங்கு எழுந்தருளினார். நாளை கண்டதும் தன்னெதிரே கண்டதும் தடாதகை பொன்னுலகை உரிய அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற 4 வகை நெறியில் நாணி தலை குனிந்தார். அவரது 3வது தானங்களில் ஒன்றும் மறைந்தது. இறைவனே தனக்குரிய கணவன் என்பதை உணர்ந்தார். இறைவன், நீ மதுரைக்கு செல், இன்றைக்கு 8ஆம் நாள் நான் அங்கு வந்து உன்னை மனம் புரிவேன் என கூறினார். அதன்படியே தடாதகை மதுரையை அடைந்து மகளிர் அண்டமங்கலத்தோடு எதிர்கொள்ள அரண்மனைக்குள் புகுந்தாள். உத்திர பெருநாள்ல திருமணத்திற்குரிய நல்ல வேளையின் இறைவன் தடாதகியை மணந்தார். சுந்தரபாண்டியன் எனும் பெயருடன் மதுரையை ஆண்டு வந்தார். அதன் பின்னாடி முருகன் அவதாரமாக வந்து தோன்றி உக்கிரகுமார பாண்டியனுக்கு முடிசூட்டி விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வராக இக்கோயிலில் இன்றும் காட்சியளித்து வருகிறார். இதுவரையில மீனாட்சி அம்மன் 2 திருக்கரங்களுடன் ஒரு கையில் கிளியுடன் செண்டு ஏந்திபடி காட்சியளிக்கிறார். கருணை பொழியும் கண்களுடன் அகிலம் எல்லாம் அருள்பாலிக்கும் அன்னையை காண கண்கோண்டி வேணும். இவரை வணங்குவதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களும் கூடிய வாழ்க்கையை அமைய முடியும். பெண்களுடைய கை ஓங்கி இருக்குதோ அங்க மீனாட்சி அம்மனுடைய அருள் நடைபெறுகிறதுன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி.